அனைத்து மொழிகளுக்கும் முன்னுரிமை தருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே உடையாளூரில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் துவக்கி வைத்தார். பின்னர் அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அனைத்து மொழிகளுக்கும் சம வாய்ப்பு தரப்படுவதோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளாரே என செய்தியாளர்கள் கேட்டதற்கு விருப்பப்பட்டதை படிக்கலாம் என்பது வெளிவார்த்தை என்றும் இந்தியும் சமஸ்கிருதமும் படிக்க வேண்டும் என்பது அவர்களது மனதில் உள்ள ஆசை என்று கூறினார். வழக்கில் இல்லாத சமஸ்கிருத மொழிக்கு நூற்றுக்கணக்கான கோடி ஒதுக்கும் மத்திய அரசு செம்மொழி அந்தஸ்து உள்ள தமிழுக்கு 24 கோடி ரூபாய் மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மோடியின் நாடகம் தமிழகத்தில் எடுபடாது என்று தெரிவித்த அவர் 2024 தேர்தலில் தமிழக மக்களின் எதிர்ப்பை பாஜக சந்திக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். விருப்பப்பட்டதை படிக்கலாம் என்று சொல்லுவது முதல் வார்த்தை. ஆனால் ஹிந்தியும் சமஸ்கிருதத்தை தான் படிக்க வேண்டும் என்பது அவருடைய மன விருப்பம். உதாரணத்திற்கு பேசுமொழி இல்லாமல் இருக்கிற சமஸ்கிருதத்திற்கு அவர்கள் ஊக்கப்படுத்துகிற தொகை நூற்றுக்கணக்கான கோடி. உலக புகழ்பெற்ற செம்மொழிக்கு ஊக்கப்படுத்துவதற்கு அவர் தருகிற தொகை வெறும் 24 கோடி. நூற்றுக்கணக்கான கோடி எங்கே, 24 கோடி எங்கே? எனவே மோடி நாடகம் ஆடுகிறார். அந்த நாடகம் தமிழகத்தில் ஈடுபடாது. 2021 இதனுடைய எதிர்ப்பு நிலையை நிச்சயம் ஒன்றிய அரசு சந்திக்கும்.